Hi friends, today we are going to talk about exercise 2.5, the complex numbers. It's not as a modulus of complex numbers. The topic of complex of modulus of complex numbers, it's a very easy topic in which you have to just remember those formulas which I tell, and actually this will be like a half an hour class or more. I'm not going to waste much of my energy, so kindly listen to the class. And okay, what is my modulus of the complex number? The modulus of the complex number na ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அது ஆர்கன் பிளேனை வரைஞ்சிட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் என்னன்னு கேட்டால் அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 2,3 இது வந்து ரியல் பிளேன், இது இமேஜினரி பிளேன். 2 + 3 இதோட மாடுலஸ் பித்தாகரஸ் 2 ஸ்கொயர் + 3 3 + 4 9 √13. ஸோ இது √13 தான் வந்து மாடுலஸ். ஓகேவா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் டாபிக் படிச்சாச்சு. செகண்ட் டாபிக் என்னன்னா, லைக் அதில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, அதை நீங்களே பார்த்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. செகண்ட் டாபிக் என்னன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதோட, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க் இது கேட்டேன்னு சொல்லுவேன், மெமரைஸ் பண்ணாமல் எப்படி வந்து இதை கொண்டு வரது சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் z is equal to modulus of z bar. இதுக்கு என்ன அர்த்தம்னா, லைக் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இது 2, இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ் வச்சுக்கோங்களேன். பட் 2,3 வச்சுக்கோங்க, இது 2 2,3 மைனஸ் z பார்னா என்னது, ஜஸ்ட் இது ஒன்று மைனஸ் ஆகுமா? ஓகேவா, 2, ஓகேவா, இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் போட்டு தான் கண்டுபிடிக்கும். ஸ்கொயரா ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா 1 2 ஈக்குவலா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் வந்து இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். z1 + z2 பார் greater than or equal to z1 பார் + z2 பார். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இது எப்படி சார் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? வந்து எக்ஸாம்பிள் வந்து இது கொடுத்துட்டு இதுவான்னு கேட்பாங்க. எது கிரேட்டர் எது லெஸ்ஸர்னு எப்படி சார் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஒரு ஆர்கன் டயக்ராம் போட்டோம், ஒரு z1 இங்கே போட்டுக்கலாம், z2 இங்கே வச்சுக்கலாமா? ஓகே, z1 சார் இங்கே வருமா, z2 இங்கே வருமா, z1 + z2 இங்கே வருமா, இங்கே தான் வரும் ஆக்சுவலாக. லைக் ஓகேவா, ஓகேவா. இப்போ இது வந்து ஒரு பேரலகிராமா தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக லைக் z1 z2 எடுத்துட்டு z1 + z2 இங்கே போது பார்த்துட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு பேரலகிராமா ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவலா? ஓகே, இப்போ z1 + z2 பார் இதுவா? ஓகே, இப்போ வந்து how can I prove that z1 bar plus z2 bar is greater than z1 bar? Okay. So the proof நான் படிச்சு வச்சிருந்தேன். The proof was like triangle inequality. Triangle inequality ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், லைக் என்னன்னா z2 பார் z1 பார் இருக்கா, z1 + z2 பார் இங்கே இருக்கா, அப்போ இதுவும் z1 பார் தான். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலா? ஓகேவா, இப்போ இது 3 ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்னது? இப்போ ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? sum of the two sides of a triangle will always be greater than or equal to the third side. A plus b will be always greater than the side, b plus c will be always greater than or equal to 6 side. Okay, அதே இதுதான் z1 + z2 will always
be greater than or equal to z1 plus z2 bar. அதை தான் இங்க தலைகீழா போட்டு வச்சுருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே யா 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 ஓகே. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னா z1 z2 பார் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு மேலே தான் நீங்கள் டிமார்கன்ஸ் தியரம் படிப்பீங்க நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். யா இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து டிமார்கன்ஸ் தியரம் படிப்பீங்க. டிமார்கன்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், டிமொய்ரிட்ஸ் தியரம். டிமார்கன்ஸ் தியரம் 10th ஒன்று. சாரி ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் எதுவும் கேட்காதீங்க. ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஐம் நாட் கோயிங் டு சீ த ஸ்பெல்லிங். ஓகேவா? z1 இஸ், இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா z1 இஸ் ஈக்குவல் டு r1 into e power i theta theta 1 is equal to r2 into e power i theta 2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா r into r2 plus e into theta 1 plus ஓகேவா? மாடல்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? r1 into r2, இதுக்கு r1 இதுக்கு r2 ரெண்டு ஈக்குவலாக, அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபோர்த்து ப்ராப்ளம். இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலான ப்ராப்ளம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபோர்த்து சம் z1 minus z2 is equal to அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? இதுதான் அது ஸ்பெஷாலிட்டி. z1 z2 இங்கே வருமா? மைனஸ் z2 இங்கே வரும், அப்படியே ஆப்போசிட் இருக்கும். இப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் இங்கே ஒரு ஆங்கிள் வரும்.
ஆக்சுவலாக அவனுக்கு ஜாமெட்ரிக்கலாக நான் வந்து லைக் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன். லைக் சீரியஸாக லைக் நான் மறந்துட்டேன் லைக் எப்படி இப்படி வந்து லைக் போன்ட்டு. ஸோ இது வந்து ஒரிஜினல் வீடியோ வந்து ஒரு யூடியூப்ல இருக்குது. அந்த சேனல் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளம் வந்து நான் அதே தான் டிமோரிஸ் தியரம் போட்டு அதுதான் லைக் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஜெட் ஈக்குவல் ஐ தீட்டா. அவ்வளோதான் முடிச்சு, ஓகேவா? ஜெட் பவர் என் ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆர் இ பவர் ஐ தீட்டா இருக்குல்ல. பவர் என் போட்டால் இங்கே என்ன வருமா, இங்கே என்ன வருமா? மாடுலஸ் போட்டால் ஆர் வருமா? மாடுலஸ் உங்களுக்கு கிளியராகவே எடுக்கலாம், ஓகேவா? நாட் அ ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் போடும்போது எப்பயுமே ரிலாக்ஸாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் போடும். இப்போ டென்ஷனாக இருந்துச்சு சின்ன சின்ன கான்செப்ட் கூட தப்பாக இருக்கும். அதனால மேக்ஸ் போடும்போது மட்டும் எதுக்குமே ரிலாக்ஸாகவும் கூலாகவும் கேஷுவலாகவும் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஐடியாஸ் தோணும், ஓகேவா? சும்மா டென்ஷனாக இருந்துச்சுக்கோயேன், சின்ன சின்ன கான்செப்டும் உங்களுக்கு தெரியாது. இதே கேஷுவலாக இருங்களேன், ஜாலியாக போடலாம். செட் பவர் என் மாடுலஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, ஒரு எப்பயுமே கேஷுவலா இருக்கு, அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், ஓகேவா? ஜெட் வந்து இங்க ஒன்று இருக்கா, ஓகே. இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா 2 வருமா? அதெல்லாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டான ஒரு போலர் ஃபார்ம் எழுதலாமா? மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஆரா பவர் என், அவ்வளவுதான். மாடுலஸ் ஆஃப் ஜெட் பவர் என் என்னது? ஆர் பவர் என் இ பவர் ஐ என் தீட்டாவா? ஒரு மாடுலஸ் போட்டா ஆர் பவர் என், ரெண்டும் சேமா, அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து ஓகே சிக்ஸ்த்து வந்து என்ன கேட்டிருக்கானுங்கன்னா லைக் ரியல் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜெட். அப்படியே என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு இது எக்ஸ் பிளஸ் ஐஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் ஆஃப் ஜெட் இப்போ இந்த மாடுலஸ் போட்டுப்போம், கரெக்டாக மாடுலஸ் தான் கண்டிப்பாக எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் வேறா. ஏன் 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 நல்லா யோசிச்சு பாருங்க. ஒய் ஈக்குவல் டு 0 இருந்தால் ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ அதனால தான் வந்து ஒய் ஸ்கொயர் வந்து நெகட்டிவாக போகிறது சான்ஸே இல்லை. ஸோ ரியல் ஆஃப் ஜெட் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட். அதுக்கே ஆப்போசிட் வந்து இமேஜினரி ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு ஜெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ட்ரையாங்கிள் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் பார்த்துடலாம். லைக் வாட் இஸ் இன்டர்பிரேஷன், ஓகேவா? ஆக்சுவலாக லைக் என்னன்னா ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் என்னன்னா லைக் மேத்தமெட்டிக்கல் இன்டர்பிரேஷன் படி லைக் ஒரு ரெண்டு நம்பர் ஒரு லைக் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா Z1 + Z2 வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு Z1 + Z2 பார்த்தோமா? அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் இன்டர்பிரேஷன் என்ன எத்தனை n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா எஸ் எக்ஸாம்பிள் 2.9 example 2.9 example 2 Z1 is equal to 3 plus 4i. Z2 is equal to
5 minus 2i. Z3 is equal to 6 plus 8i. Modulus of Z1, modulus of Z2, modulus of Z3. They're asking me to find modulus of, then modulus of Z1 plus Z2, then Z2 minus Z3, Z1 plus Z2, Z1 plus Z3. ஆக்சுவலாக லைக் இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இருந்தாலும் நான் போடுறேன், ஏன்னா பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபார் ப்ராக்டிசிங் ரைட். நான் 12th படிக்கும் போதெல்லாம் போட்டு 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 சலுத்து போச்சு. இருந்தாலும் நான் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 plus 4 nothing but 225 5, ஓகேவா? இது என்ன வரும்? 13 வரும். என்ன வரும்? 10 வரும். இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன வரும்? அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஓகே எக்ஸாம்பிள் 2.10 நீங்களே போட்டுருவீங்க. ஆக்சுவலாக 2.10 2.1 நீங்கள் போட்டுருவீங்க. பிரச்சனை லைக் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நான் போடுறேன், ஓகேவா? ஈஸியான சம்ஸ்லாம் நீங்கள் போட்டுருங்க. ஓகே ஓகே இப்போ எக்ஸாம்பிள் 2.12 வந்து Z1 Z2 Z3 3 காம்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. Z1 modulus Z2 modulus Z3 modulus equal to Z2 modulus plus Z2 modulus equal to Z3 modulus, Z1 plus Z2 Z3 modulus equal to 1, ஓகேவா? மூணு Z எடுத்து இது இப்படி இருந்தா லைக் வாட் they are asking me to find is like they are asking me to find the value of 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3, ஓகேவா? modulus of Z1 modulus of Z2 modulus of Z3 equal to 1 கொடுத்தீங்களா? modulus of Z1 என்னதுலாம் like Z1 bar Z bar, Z2 dot Z bar bar, Z3 dot Z3 bar is equal to 1 எழுதலாமா? ஓகே 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 ஆக்சுவலாக லைக் இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப். இந்த ரெண்டு ஸ்டெப் கம்பைன் பண்ணி தான் இந்த மூணாவது ஸ்டெப். ஸோ Z1 is equal to 1 by Z1 bar. ஓகே ஏ சும்மா ஓகேவா? 1 by Z1 என்ன? Z1 bar is equal to 1 by Z1 Z1 bar plus Z2 bar plus Z3 bar. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓவரால் டென்ஷனானா மட்டும்தான் லைக் வந்து மேக்ஸில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் ஜாலியாக அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.14 ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக லைக் என்னன்னா நீங்கள் வந்து வர டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. 2.1 ஒரு ஆர்கன் டயக்ராம் இருக்கா? இப்போ ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1 minus 1 by 2 plus root 3 by 2 I minus 1 by 2, ஓகேவா? இப்போ சும்மா பயப்படாதீங்க, சும்மா 0 போட்டு இங்கே 1 இங்கே இருக்குமா? minus 1 by 2 minus 1 by 2 root 3 by 2 இங்கே இருக்குமா? root 3 என்னது 1.7 1.73 by 2 0.2 இது மூணு கனெக்ட் ஆகும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? அந்த ட்ரையாங்கிள் தான் வந்து ஈக்குவேட்டராக ஃபார்ம் பண்ண வருமான்னு கேட்டுட்டேன். வா ஓகே. ஸோ வந்து என்ன பண்ணணும்? இந்த 9thலாம் என்ன படிச்சிருக்கீங்க? அது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா A, B, C, D
டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லைக் ரூட் ஆஃப் a minus c the whole square plus b minus c the whole square. அவ்வளவுதான். அதே ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்ப a வந்து ab ஒரு பேர் வச்சுக்கோங்க, abc. ab ab வந்து ரூட் ஆஃப் 1 minus 1 by 2 3 by 2 whole square. ஓகேவா? a b இது ஆக்சுவலா b இருந்துச்சு. ஸோ இது a. அப்போ இது c-ஆ இருக்கலாம். a b b a எல்லாம் ஒன்று தான். ப்ளஸ் 2 3 by 2 minus 1. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் டிஸ்டன்ஸ் வந்து z1 minus z2 பாரா. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ ரூட் 3. ஓகேவா? நிறைய பேஜஸ் எடுத்துருக்காங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஜாலியாக நல்லா இருக்கும். சாரி, ஆக்சுவலாக கொடுத்துருங்களா? I have to just subtract it and then find that. z1 minus z2 bar is equal to வந்து 1 minus 1 by 2 3 by 2 minus 2 3 by 2 பகல் எடுத்தா 9 by 4 plus 3 by 4 plus 12 by 4 is எடுத்தா z2 minus z2 z2 minus z3 like z2 minus z3
root 3 root 3. Z1 minus Z2 bar வந்து Z2 minus Z3 root 3 plus Z3 minus Z3 இங்க இருக்கு Z1 இங்க இருக்கு. Z3 minus Z1 is equal to minus minus 3 by 2 plus 3 by 2. Fire பண்ணா 9 by 2 3 by 4 12 by 4 plus 3 by 2. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். Find the modulus of the following complex numbers நீங்க படிச்சிருக்கணும். இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 2.8 வந்து I'm going to solve many problems as well. 2.5. I think I covered square roots in the previous videos, so not a problem. இங்கே வந்து லைக் சோஷியல் சொல்யூஷன் யூனிட் நடத்துகிறேன். ஸோ 2.15 வந்து யூனிட் நடத்துகிறேன்னா லைக் அது வேற ஒரு கான்செப்ட். இன்னைக்கு வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா லைக் வந்து மாடுலஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வாட் சே நான் மாடுலஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? நத்திங் மோர் தென் மாடுலஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் எக்ஸசைஸ் 2.5 நிறைய சம்ஸ் இருக்கு. எல்லா சம்ஸுமே நான் போகிறேன், நாட் ஆஃப் ப்ராப்ளம். இந்த மாடல்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 2.5. 2.5. Find the models of the following complex numbers. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் எப்பயுமே எழுதும்போது கொஞ்சம் லேட்டாக எழுதுங்க, அப்போ தான் கரெக்டாக புரியும். ஓகேவா? சும்மா டென்ஷனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேக்ஸே வரும். சும்மா ரிலாக்ஸாக இருங்க, அப்போ தான் மேக்ஸ் வரும். ஓகேவா? ஜாலியாக திங்க் பண்ணுங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபைண்ட் த மாடல்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் சம் வந்து 2i, 3 + 4i. ஓகேவா? 2i, 3 + 4i. modulus of 2i, modulus of 2i. First sum வந்து modulus of 2i வந்து என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் டு தி 4 ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ரூட் பண்ணிட்டு அவ்வளவுதான். 2/225 is equal to 2/4. அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் என்னன்னா லைக் 2 - i 2/5 right. 2 - i plus 1 + i 1 - 2i 1 - i. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா இல்லை டேட்டா சால்வ் பண்ணிக்கலாமா? 2 + i. ஓகேவா? சின்னதாக எழுத ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கு புரியும். என் ஃபேவரட் எழுதுறேன். ஃபேவரட் வந்து 2 - i 1 - i plus 1 - 2i 1 + i by ஆக்சுவலாக இங்கே a + b × a - b இருக்குல்ல, அப்போ என்ன வரும்? a + b வருமா? ஓகேவா? nothing but 2 right. Okay, 2 - i minus 2i I square minus 1 minus 1 into 1 minus 1 into minus 1 1 minus 2i plus I minus 2 into I square 1 you can minus 2i minus minus 4i plus 3. Two into 2i. 2i minus 4i. Okay, you can catch it. 4 okay. Okay, 1 4 4.6 man. Okay, yeah, like what mistake I have done here is like 2 - i
minus I, okay, minus 2i I square minus 1 plus 1 ஓகேவா. இப்போ வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 4 minus 4/2 வருமா? லைக் லைக் பண்ணியிருப்பாங்க லைக் 2 minus I ஓகே minus 2i plus இங்கே வந்து 1 minus 4 x square minus 1 minus 1 1 minus I minus 2i I square வந்து minus 1 minus plus 1. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன தப்பு, ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் லீட் டு கிரேட் டிசாஸ்டர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் திங்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். 4 minus 4i by 2 2 minus 2i. Third sum வந்து z is equal to 1 minus z bar is equal to z bar is equal to எப்படி ஒரு பாரை போட்டா என்ன ஆகும்? minus I the whole power 10 nothing but 1 minus I the whole bar 10 nothing but root of I 1 square minus 1 the whole square the whole power 10 nothing but root 2 whole power 10 nothing but 2 power 5 is 32. Okay, third fourth sum வந்து like fourth sum வந்து z is equal to 2i into 3 minus 4i into 4 minus 3i ஓகேவா. 2i 12 minus 16i minus 9i plus 12i square 12i minus 5i something minus 50i square. Actually in the sum the z itself converts to a real number. It's not a problem anymore. Mod எடுத்தா ஓகேவா. செகண்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான் ஆக்சுவலாக, லைக் பிகாஸ் அந்த சம்முக்கு வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கல் திங்கிங் தேவை. அந்த செகண்ட் சம் இஸ் வெரி ட்ரிக்கி சம் ஆக்சுவலி, லைக் we have to think to a level based on the answer. Okay, which one of the following is one of the closest point to 10 minus 8i? 11 plus 6i is closest to 1 plus 1. இது ரெண்டு டிஸ்டன்ஸ், இது ரெண்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்க. 1 minus I is to 9 minus 9i. 81 plus 81 is to 161. Even 91 81 into 2 9 root 10 plus 5i. Root 5. Which is greater? 9 root 2 or 5 root 4? Okay. Okay. How to find that actually? அது ஆக்சுவலாக லைக் இதுக்கு வச்சுக்கலாம், நல்லா ஈஸியாக இருக்கும். Split 1 split 2 10 minus 8 is split 2.
விச் இஸ் க்ளோசஸ்ட் கேட்டுருக்காங்களா? ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட். ஓகேவா, ரூட் 62 கம்பேர் பண்ணால் எது கிரேட்டஸ்ட்னா இது கிரேட்டஸ்ட். நான் க்ளோசஸ்ட் தான். அப்போ 10 + 5 அதாவது 11 + 16 6i. 11 + 6i is closer. ஓகேவா, க்ளோஸ். ஓகேவா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம ஆக்சுவலாக லைக் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் போடுறேன். ஸோ லைக் தட் வில் பி எனஃப் ஃபார் யூ, ஐ திங்க் ஸோ. இப்போ வந்து Z வந்து 8th வந்து if the area of the triangle found is Z on 1 I Z and Z plus I Z is 50 square units. Find the value of Z bar. So இது வந்து like a little tough for complicated தான், because 8th வந்து find the area of the triangle. ஓகேவா, ஓகேவா. இப்போ 8th ஒன்று வந்து என்னன்னா find the area of a triangle. 8th ஒன்றுனா லைக் Z Z Z I Z plus Z plus I Z. Actually the area equal to 50. Find the value of Z mod. Area is equal to 50 முடிச்சோம். We have to find what is Z na Z another x square plus y square the whole ஓகேவா. Now to find that we have the 10th standard படிச்சிருப்பீங்க, லைக் அந்த வெர்டிசஸ்லாம் ஒரு இதுல போட்டு 1/2 போடுங்க. அவ்வளோ சின்ன சின்னதாக எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரச்சனை. We have came to a conclusion that x square plus y square is equal to what's relationship is it? I hope you understand the problems what I'm trying to say actually. ஓகேவா, ஸோ 40 நிமிஷம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி லைக் we have completed 40 minutes and what would I like to talk here? ஓகேவா, I hope this class will be very interesting and useful for you. I wish you all people will come up in life. Thank you very much. Bye. இன்னொரு half a second இருக்கு ஆக்சுவலாக. லைக் இன்னொரு half a second என்ன பண்ணலாம்? ப்ராப்ளம் யா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜெட்டு வந்து லைக் அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த கிளாஸ் நடத்துகிறேன். லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறேன், கஷ்டமாக தான் இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரி, பாய் பாய், தேங்க்யூ.